ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தெண்டாவில் இருக்கிறோங்க. பெரிய தெண்டாவிலேருந்து நம்ம ஊர் நீதிபுரத்துக்கு தாங்க போக போகிறோம். வாங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் பெரிய தெண்டாவிலேருந்து கிளம்பிட்டேங்க. பெரிய தெண்டாவிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். 2 வீலரில் தாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தெண்டாவில் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2-3 கோயில் கட்டியிருக்கிறாங்க. இது கூடிய இரவில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பெரியத்தண்டா ஊருக்குள்ளே இப்போ போயிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க்குங்க. பெரியத்தண்டா தண்ணி டேங்க். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல், பெரியத்தண்டாவோட எலிமெண்ட்ரி ஸ்கூல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மளிகை கடைங்க. பெரியத்தண்டாவில் இருக்கக்கூடிய மளிகை கடைகள். இந்த வழியாக தாங்க நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா அரசு துணை சுகாதார நிலையம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பில்டிங் தாங்க இந்த பில்டிங்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்தால் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் எங்கள் மொபைலுக்கு டவர்லாம் வருங்க. டவர் இருக்கிற ஆஃபீஸ். இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரியத்தண்டா முடிஞ்சு இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக எங்கள் ஊருக்கு போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டமாக தாங்க இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே போன வீடியோலாம். எங்கள் ஊர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையால் கவரப்பட்ட ஒரு ஊர்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தோட்டங்களாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரூமுங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றிய மலை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை. இதெல்லாம் அங்கே நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுற இடம் பார்த்தீங்கன்னா கத்திரி மலை அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே இருக்குங்க. நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. அங்கே கரண்ட் வசதி கூட இல்லாத ஒரு இடம் அதெல்லாம். இந்த சுற்றி இருக்கிற இந்த சைட் அந்த ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஒன்று தெரியும், உங்களுக்கு வீடியோவில் தெரியும். அதுக்கும் அந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக் பர்கூர் மலை. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்துடும். எங்கள் ஏரியாவில் சுற்றி பார்த்தீங்கன்னா வாழை மரம், அது இல்லாமல் நெற்பயிர் நடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வாழை மரம் தான் வச்சுருக்குறாங்க. எங்கள் ஊருக்கு போகும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இடங்கள், அந்த தோட்டங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் மலைகளாக இருக்கும். மிகவும் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் செம சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் நெல் விளைவிச்சிருக்கிறாங்க. அப்படியே அழகாக இருக்குங்க. இந்த சைடு வாழை மரம் நட்டுருக்குறாங்க. பெரியத்தண்டாவிலேருந்து குறைஞ்சபட்சம் 2 கிலோமீட்டர் வருங்க நம்ம ஊருக்கு. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எங்கள் தம்பி வந்துட்டு இருந்தாருங்க. என் தம்பி பூபதி. அவர் கடைக்கு கிளம்பிட்டார். அவரை பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டோம். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்க. அவர் கொஞ்சம் கோபமாக பேசினார். கண்டபடி பேசிகிட்டு இருந்தார். என்ன காரணம்னா, எனக்கு பின்னாடி எங்கள் தம்பி ஒருத்தர் இருக்கிறாருங்க, நேரு. அவர் தான் கண்டபடி பேசிகிட்டு இருக்கிறாருங்க. என்னன்னா, அவரோட டிஷர்ட்டை திருடி சைடில் அடித்து யூஸ் பண்ணிட்டுக்கிறதுனால கோவம் பேசிகிட்டு இருக்கிறான். சரின்ட்டு அவனை வழி அனுப்பி விட்டு எங்களோட பயணத்தை மறுபடியும் கன்டினியூ பண்ணிட்டேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து அறுவடை செஞ்சுக்கிறாங்க. இந்த சாக்கு பூரா எல்லாம் மஞ்சளாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் வந்து நமக்கு பக்கமாக இருக்கிறதுனால, ஈரோடு மாவட்டம்னா மஞ்சள் தானே ஃபேமஸ்ஸு. அதனால் நம்ம ஏரியாவெல்லாம் அந்த சீசன் அப்போ மஞ்சள் போடுவாங்க. மஞ்சள் போட்டு அதை எடுத்து வேக வச்சு அதை கொண்டு ஈரோட்டுக்கு அனுப்புவாங்க. அது இல்லாமல் நெற்பயிரும் ஜாஸ்திங்க. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக, எங்கள் ஊர் ஏரிக்கு தண்ணி அதிகமாக வரும்போது கம்பல்சரி எல்லாம் சுற்றி முற்றி இருக்கிற தோட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நெல் விளைவிப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லுலாம் வந்து விளைவிக்கிறது வந்து சேலுக்கு இல்லைங்க, அது அவங்களோட பர்சனல் யூஸுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஊருக்கு பக்கமாக வந்தாச்சு. எங்கள் ஊர் சுற்றியுமே ஹில்ஸ். எங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு கிராமங்க எங்கள் ஊர். இது ரீசெண்டாக போட்ட ரோடுங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் இருக்குங்க. இந்த ரோடு ஒன்று போட்டாங்க, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குங்க, எங்கேயும் குலுங்காமல் போயிட்டு இருக்குங்க. மேடு பள்ளமாக ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெல்லுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா உலவமஞ்சி மரம்னு சொல்லுவாங்க, இலவம்பஞ்சி. இது இந்த மெத்தைக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பஞ்சி உண்டான மரம். இதிலேருந்து அந்த காய் பறித்து அந்த மஞ்சில் தான் வந்து மெத்தை ரெடி பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு தெரிகிறது எல்லாமே நம்ம ஊர் தாங்க. நம்ம ஊர் நீதிபுரங்க. அந்த யூட்டன் இறங்கி அப்படியே ஒரே ஒரு யூட்டன் அடித்து மேலே போனால் ஒரு சின்ன மேடு மாதிரி ஏறுங்க. மேடு ஏறணுன்னு நம்ம ஊரை ரீச் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஊருங்க, நம்ம ஊர் நீதிபுரம். நம்ம ஊர் நீதிபுரத்துக்கு முதல் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நம்ம அரச மரம் தாங்க. இதுதான் எங்களோட ஊரின் ஒரு அடையாளம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம என்பி யாழ்பிரபா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.